ஆப்கி அதாலத்ல யுவராஜ் சிங் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் கிரிக்கெட் உலகத்தோட பிளேபாயா மாறிட்டாரு. இப்போ யுவராஜ், எனக்கே இது கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இல்லை. ஆனா ஷாருக் கான் IPL அவார்ட்ஸ் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லி இருந்தாருன்னா, யுவராஜ் சிங்குக்கு பொண்ணுங்க பெரிய ஃபேன்ஸ்னு, அவரோட இமேஜ் கேசனோவா போன்றது அப்படின்னாரு. இத பாருங்க, ஷாருக் கான் ஒரு ஆக்டர். அவர் ஆக்டரா பேசுறதுக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஷாருக் கானுக்கு யாரோ பணம் கொடுத்து இப்படி பேச சொல்லியிருக்காங்க. ஆனா அது உண்மை இல்லை. ஆனா நீங்களும் ஷாருக் சொன்னதுக்கு என்ன சொன்னீங்க? இதுக்கு பதில் எனக்கும் பணம் கொடுத்தாங்க. நீங்க சொன்னதை மக்கள் கிட்ட சொல்லுங்களேன். ஷாருக் கான் கரண் ஜோஹரோட இருக்கிறனால தான் பொண்ணுங்க அவர்கிட்ட வரமாட்டேங்கிறாங்கன்னு. பாருங்க சார், என் மேல இவ்வளவு பெரிய அலிகேஷன் போட்டிருக்காங்க. அப்ப நானும் ஏதாவது பெரிய அலிகேஷன் போடணும்ல. இது ஆபியஸான விஷயம், நான் சொல்லிட்டேன்ல. ஓ, இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கும் காசு கொடுத்தாங்களா என்ன? பாதி பணமும் கொடுத்தாங்க, நானும் சொந்தமாவும் சொன்னேன். ஆனா இதுக்கு என்ன காரணம்? கொஞ்ச நாள் எல்லா பொண்ணுங்க கூடயும் உங்க பேரு அடிக்கடி வந்துருமே. அவங்க மீடியாக்கு காசு கொடுத்தாங்க. பாருங்க, மறுபடியும் நான் இதே தான் சொல்லுவேன். நான் பாத்தீங்கன்னா ஒரு பையன், சரிதானே? நான் ஒரு பையங்கிறது எல்லாருக்கும் தெரியும்ல. ஒருவேளை எனக்கு நார்மலான ஃபீலிங்ஸ் இருந்ததுன்னா, ஒருவேளை நான் பையனை பார்க்கல, ஒருவேளை நான் நார்மல் ஃபீலிங்ல நான் பொண்ணுக்கு தான் அட்ராக்ட் ஆகும். இது நார்மல் ஃபீலிங் தான். மக்கள் ஏன் இதை இவ்வளோ ரியாக்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க யாரை டேட் பண்ணா அவங்களுக்கு என்ன? இவங்க காலேஜ் பசங்க, ஒருத்தருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம், காலேஜ் போறவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம், இவங்க வெளியே போவாங்க. ஸோ இவங்கள மாதிரி நானும் ஒரு நார்மலான பையன் தான். ஆனா விஷயம் என்னன்னா, நான் நாட்டுக்காக விளையாடுறதுனால என்ன உங்களுக்கு தெரியும், நான் வெளியே போறதுனால நியூஸ் பேப்பர்னால இது வெளியே தெரிய வருது. நீங்க பையனை டேட் பண்ணாதது ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, வாழ்க்கையில என்னைக்கும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு விரும்புறேன். இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. முக்கியமா பிலிம் ஸ்டார்ஸ் கூட, அவங்க கூட தான் உங்க பேர் எப்பவுமே இணைஞ்சிருக்கு. ஏன்னா நார்மல் பொண்ணோட பேரு தெரியாது, அதுல எந்த மசாலாவும் கிடைக்காது. அதனால சினிமா நடிகை அதுல சேர்க்கறாங்க. பிலிம் ஸ்டார் தவிர நார்மலா இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா? இல்ல, நான் அப்படி சொல்லல. நான் அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்றேன். இங்க பாருங்க, கிம் ஷர்மா, மினிஷா லாம்பா, தீபிகா பதுகோன், ராய்மா சென், கரிஷ்மா கோட்டக், அப்புறம் இந்த அஞ்சல் குமார். ரொம்ப பெரிய லிஸ்டா இருக்கே. பாருங்க, நான் இதை தான் சொல்ல விரும்புறேன். நாங்க நாட்டுக்காக விளையாடுறவங்க, அட் த மொமெண்ட் பாலிவுட் அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க. மக்கள் எல்லாத்துக்கும் கிரிக்கெட்டர்ஸ் தெரியும், எல்லா கிரிக்கெட்டர்ஸுக்கும் ஃபிலிம் ஸ்டார் தெரியும். அப்புறம் ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம யாராவது சந்திச்சா கூட அது வெளியே தெரிஞ்சிடும். ஸோ இது மக்களுக்கு தெரியாதுன்னு நான் மறுக்க மாட்டேன். எனக்கு எல்லாரையும் தெரியும். ஐ திங்க் நிறைய விஷயங்கள் அவுட் ஆஃப் ப்ரொபோஷன் ஆயிரும். அப்புறம் ஒரு சந்திப்புலயே நம்மளோட முழு படத்தோட கதையுமே சொல்லிடுவாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அது சரியா தவறோ, அது நியூஸை விற்கிறதுக்கான முறையா இருக்கலாம். நான் இப்படி சொல்லல. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, தினமும் பிரீத்தி சிந்தாவை நீங்க ஹக் பண்றத டிவியில பார்க்க முடியுது. பிரீத்தி சிந்தா எங்க பஞ்சாப் டீமோட ஓனர், எங்க டீமோட பாஸும் கூட. ஸோ நாங்கள் நல்லா விளையாண்டா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ கடந்த 2 வருஷமா நான் கேப்டனாக இருந்திருக்கேன். நான் எப்போ நல்லா விளையாண்டாலும் அவங்க எங்ககிட்ட வந்து அது ஒரு அப்ரிசியேஷன். பசங்க நல்லா விளையாண்டாங்க, அதுக்காக. ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பிரீத்தி சிந்தா அவங்கள நான் ஹக் பண்ணும்போது எனக்கு எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இதுல தப்பான விஷயம் எதுவும் இல்லை. அதுல இப்போ ஒரு பொண்ணு நம்மளை வந்து சந்திச்சா, அது நல்லபடியா வந்து சந்திக்கும் போது அந்த மொமெண்ட் ரொம்ப நல்ல மொமெண்டா இருக்கும். நம்மளும் எனர்ஜைஸ் பண்ணுவோம். இதுல தப்பான விஷயம் எதுவும் இல்லையே. அதுக்கப்புறம் அவங்க யுவராஜ் என்னுடைய பிரதர் மாதிரின்னு சொல்ல வேண்டியதாயிடுச்சு. பாருங்க, விஷயம் இவ்வளோ பெருசானதுக்கு அப்புறம்
மக்கள் வெவ்வேறு விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களே ராக்கியும் கட்டி விட்டாங்க. தீபிகா பதுகோனை பத்தி நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, தீபிகா என் இதயத்தை உடைச்சிட்டாங்க, நான் ரொம்ப சீரியஸ்னு. நான் அந்த மாதிரி எப்பவும் சொல்லல. இல்ல ஒரு நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு சில நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரும். ஆனா நான் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல இது வரைக்கும். ஸ்டேட்மெண்ட் தட்ஸ் ராங். இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்திருக்கு, எனக்கு காதல மூழ்கி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இதுவும் என்னோட ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. இதுவும் என்னோட ஸ்டேட்மெண்ட் இல்ல. அப்புறம் இதுவும் ஒரு பீரியட்ல ஸ்ப்ரெட் ஆச்சு, ஏதோ ஒரு இட்டாலியன் பொண்ணு கூட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படி. இதுவும் என்னோட ஸ்டேட்மெண்ட் இல்ல. பாருங்க, மறுபடியும் அதே தான் சொல்றேன். இது வெறும் புரளி. இதுல எந்த விதமான உண்மையுமே இல்ல. அப்ப இந்த அளவு உண்மை இருக்கு. 5%. இதுலயும் ஒரு உண்மை இருக்குல்ல. எப்படி ராக்கி சாவந்த் அவங்க சுயமரத்தை பண்ணாங்களோ, உங்களுக்கு அப்படி ஒரு சுயமரம் நடக்குமா? ஏன்னா அது நான் சுயமரம் பண்றதா தான் இருந்தேன். அது இனிமே முடியுமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா பேருங்களை பாத்தீங்கன்னா முதல்ல டோனி பேர் வந்துச்சு, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் நீங்க மட்டும்தான். ஆமா, ஏன்னா எனக்கு அந்த ஷோ பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஐ திங்க் ஒருத்தரை திடீர்னு சந்திச்சு கல்யாணம் பண்ண முடியுமான்னு, அது என்னோட ஸ்டைல் இல்லை. நம்மளோட லைஃப் பார்ட்னராக இருக்க போகிறாங்க, வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம கூட இருக்கணும், அவங்கள சந்திச்சு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கணும். இந்த பொண்ணு கூட நான் வாழ்க்கை பூரா வாழணும். என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமா, அவங்களால முடியுமா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது லைஃப்பில் ஒரு பெரிய ஸ்டெப். அப்போ உங்க ஸ்டைல் என்னன்னு சொல்லுங்களேன். என்னோட ஸ்டைல் இதுதான். அன்ஃபார்ச்சுனேட், இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே அமையல, பார்ட்னர் கிடைக்கல. நான் வாழ்க்கை பூரா அவ கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு குறை எனக்குள்ளே இருக்கலாம். நான் அவங்க கிட்ட மட்டும் இருக்குன்னு சொல்லலை. ஆனால் என்னைக்கு எனக்கு தோணுதோ, நான் அந்த பொண்ணு கூட வாழ முடியும்னு தோணுதோ, அன்னைக்கு நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் இது உண்மைதானே, நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே எமோஷ்னலி அப்செட் ஆகிடுவீங்களாமே? நான் எமோஷனல் தான், ஆனால் என்றைக்குமே நான் எமோஷனல்னு வெளியே காட்ட மாட்டேன். ஸோ எல்லா விஷயத்துலையுமே எனக்கு லைஃப்பில் பெரிய லெசன்ஸ் கிடைச்சிது. ஸோ இப்போ நான் எமோஷனை என்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன். நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன், இது உண்மைதானா? அதாவது நீங்கள் எப்போல்லாம் எமோஷனலி அப்செட் ஆகிறீங்களோ அப்போல்லாம் உங்கள் அம்மா உங்கள் கூடவே, அதாவது உங்களோட டூரெல்லாம் வருவாங்களாமே? இல்லை, அந்த காரணத்துக்காக, இந்த காரணத்துக்காக எங்கள் அம்மா எப்பயுமே வரமாட்டாங்க. எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, நான் சின்ன வயசாக இருக்கும் போது அவங்க கிட்ட சொல்லுவேன்னா, நான் இந்தியாவோட கேப்டன் ஆனா உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவேன்னு. ஸோ அந்த விஷயம் எனக்கு நல்லாவும் ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு கிரிக்கெட் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவும் இந்தியாவுக்காக விளையாண்டுருக்காரு. அப்புறம் நான் எங்கே விளையாண்டாலும் இங்கிலாண்டோ, ஆஸ்திரேலியாவோ, சவுத் ஆஃப்ரிக்காவோ, அவங்களுக்கு அங்கே வந்து கிரிக்கெட் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அப்போ நீங்கள் கேப்டன் ஆகி அவங்கள எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிற நாளுங்கிறது எப்போ வரும்? பாருங்க, அது என்னோட கையில் இல்லை. எல்லா கிரிக்கெட்டர்ஸ், எல்லா பசங்களோட ஆசை இதுதான், அவங்களோட கண்ட்ரியை லீட் பண்ணணும்னு. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். என்னோட கேள்வி என்னன்னா, அது என்னோடது மட்டும் இல்லை, இங்கே உள்ள மக்களோடதும். என்னோட கேள்வி என்னன்னா, கிரிக்கெட்டர்ஸ் ஃபிலிம் ஸ்டார் கூட மட்டும் ஏன் அஃபேர் வச்சுக்கிறாங்க? ஃபிலிம் ஸ்டார் கூட ஏன் அஃபேர் வச்சுக்கிறாங்க? ஃபிலிம் ஸ்டார் கூட ஏன் அஃபேர் வச்சிருக்கிறாங்கன்னா எனக்கும் தெரியாது. இல்ல, ஒருவேளை இது உண்மையா? ஃபிலிம் ஸ்டார்ஸ் தான் உங்களை மாதிரி ஆளும் கூட அஃபேர் வச்சுக்கிறாங்க? இப்படி இருக்கலாம், இதை நான் ஒத்துக்கிறேன். இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நாங்க அவங்க கூட அஃபேர் வச்சுக்க விரும்புவோன்னு. இந்த பாலிவுட், அப்புறம் கிரிக்கெட், ஐபிஎலுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்தாங்கன்னா, எல்லா மேட்சுக்கு அப்புறம் அவங்க ஒன்று சேருவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அடிக்கடி டிவியில் காட்டுவாங்க, எப்போல்லாம் யுவராஜ் ஆடுறாரோ அப்போல்லாம் தீபிகா உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏன் கவனம் விளையாட்டில் தான் இருக்கும், மேட்சுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அடுத்த கேள்வி கேட்குறீங்களா? இந்த கால கிரிக்கெட்டில் நிறைய பணம் இருக்குது, கிளாமர் இருக்குது, இதில் பல விதமான அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லை? கெட்டு போகிறதுக்கான சான்ஸ் இதில் 90 to 95% இருக்குது. ஏன்னா
நாங்கள் விளையாட ஆரம்பிக்கும் போது ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அப்புறம் எங்கேஜில் நமக்கு நிறைய அட்டென்ஷன் கிடைக்கும், கிளாமர் கிடைக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க இடத்துலேருந்து நிறைய பேர் தடம் மாறிடுவாங்க. ஸோ ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு போகும்போது அது சொர்க்கம் மாதிரி தெரியும் நமக்கு. அப்புறம் நான் ஆரம்பித்தப்போ என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன். எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நானும் நிறைய தப்பு பண்ணேன். அதில் அடிபட்டு தான் நான் திருந்தினேன். நாமெல்லாம் பார்த்துருக்கோம், பாகிஸ்தானோட 3 யங் பிளேயர்ஸ், என்ன ஒரு 18-19 வயசு இருக்கும், அவங்க மேட்ச் ஃபிக்ஸிங்கில் காசு வாங்கும்போது பிடிபட்டாங்க. சார், இப்போ அதை பற்றி பேசணுன்னா ரொம்ப வெக்கப்பட வேண்டிய விஷயம். கண்ட்ரிக்காக ஆஸ் எ இண்டிவிஜுவல் இந்த மாதிரி நடந்ததுக்கு சின்ன வயசு, இந்த மாதிரி மனுஷன் போகிற வழியில் தடுமாறி போயிடுவான். அது மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன். ஆனால் நம்மளோட நேர்மை நல்லா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நைட்டு பணத்தை விட தூக்கம்தான் நமக்கு ரொம்ப முக்கியம். தலகாணியில் தலை வச்சு படுக்கும்போது நிம்மதியாக தூங்க முடியும். ஒருவேளை தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட மனசில் பேக்கேஜ் இவ்வளோ குப்பை இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கான தகுதியே இல்லை. நான் ரிப்போர்ட்ஸில் படித்தேன், அவங்க மனசில் உள்ள விஷயம் இதுதான். நாங்கள் ஐபிஎல்ல விளையாடுவோன்ற நம்பிக்கையோடு இருந்தாங்க. நிறைய பணம் சேர்ப்போங்கிற நம்பிக்கையில் வீடு, காரு, இப்படி பல வசதிகளை பெருக்கிக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள இந்த கடன் அடைக்கிற அந்த ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கும். கடன் அடைச்சாகணுமே. பாருங்க, இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக நான் படிக்கல. ஏதாவது ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களோட அட்வைஸ் வாங்கணும், சீனியர்ஸோட அட்வைஸ் வாங்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, எத்தனை யங் கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க சீனியரோட அட்வைஸ் வாங்கி நிறைய கற்றுக்கணும். ஏன்னா நாங்கள் எங்களோட கேரியரில் சௌரவ் கங்குலி, சச்சின் டெண்டுல்கர், கும்ப்ளே, ராகுல் டிராவிட் அவங்க எங்களோட நல்ல சீனியர்ஸ். இன்னைக்கு டேட்டில் அவங்க மிகப்பெரிய ஐகான்ஸ். நாங்கள் அவங்கக்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டோம். ஒருவேளை உங்களை யாராவது மேட்ச் ஃபிக்ஸிங்காக அப்ரோச் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட யாரும் மேட்ச் ஃபிக்ஸிங்க்கு அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்னோட பாடி லாங்குவேஜ், அப்புறம் என்னோட நடவடிக்கைகள், அப்புறம் நான் பேசுறது, என் நாட்டு விஷயத்தில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னா யாரும் என்கிட்ட இந்த மாதிரி பேசவும் முடியாது, நான் அனுமதிக்கவும் மாட்டேன். ஏன்னா என்னோட நாடு, நான் இந்திய நாட்டுக்காக தான் விளையாடுவேன். இந்தியாவுக்காக விளையாடுறது எனக்கு கர்வமான விஷயம். சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி தான் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கேன். அப்புறம் என்னோட நாட்டு மக்கள் என்னால் தலை குனியறத நான் என்றைக்குமே அனுமதிக்க மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன்.